ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 2 Corinthians chapter 8 verse 9. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரர் ஆனாரே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலே நாம் தரித்திரர்களாயிருந்தவர்கள் ஐஸ்வர்யவான்களாக்கப்படுகிறோம். நாம் ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தரித்திரர் ஆனார். Dear children of God, we know the grace of God in our life. Only by His grace we are alive. Only by His grace we are saved. Only by His grace we are blessed. We are not at all eligible or worthy to receive God's blessings in our life unless God's grace is upon us. When God's grace is upon us, though He was rich, He became poor in order for us to become rich. For our sake, He became poor so that we will become rich. We will become rich in health. We will become rich in spirituality. We will become rich in our experiences in the spiritual life. We will become rich in our society. We will become rich in wisdom and knowledge and understanding. And we will excel in everything because of God's grace. Because God's grace is upon us, even though we are not that smart, God makes us very smart. Even though we are not that intelligent, God makes us the most intelligent person in your place. It is because of God's grace. When we have a small brain with a small knowledge, God's grace comes upon our life and blesses us so that we become the smartest person in the place where we are living right now. அநேக வேளைகளில நம்முடைய புத்தியில் நம்ம மிகவும் குறைந்தவர்களாக இருப்போம். கர்த்தருடைய கிருபையினால நம்முடைய புத்திமான்களாக கர்த்தர் மாற்றுகிறார். நம்மை ஞானிகளாக மாற்றுகிறார். நம்முடைய குறைந்த ஞானத்தை அவர் அபரிமிதமான ஞானமுள்ளவனாக மாற்றி கர்த்தர் அநேகருக்கு ஆசீர்வாதமாக நம்மை வைக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, அவரே ஞானமும் நம்முடைய மீட்புமாய் இருந்தார். He is our wisdom and He is our redemption. So when you believe on the grace of our Lord Jesus Christ, you will receive everything in plenty. You will become rich in every way of your life. That is the secret of the grace of God in your life. உங்க வாழ்க்கையில இந்த கிறிஸ்துவின் கிருபையை நீங்கள் அறிந்து கொள்ளுங்க, அதை நம்புங்க. கட்டாயம் கர்த்தர் உங்களை எல்லாவற்றிலும் ஐஸ்வர்யவான்களாக்கி உங்களை மேன்மைப்படுத்துவார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, எங்களை ஐஸ்வர்யவான்களாக்கி மேன்மைப்படுத்தும்படிக்கு நீர் எங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே தரித்திரர் ஆனீர். நீர் பிதாவுக்கு அடுத்தமாய் இருந்ததை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் நீர்தாமே வெறுத்தீர். தம்மை தாமே வெறுத்தீர். அடிமையின் ரூபமெடுத்தீர். மனுஷ சாயலானீர். சிலுவை பரியந்தம், சிலுவையின் மரண பரியந்தம் எங்களுக்காக நீர் கீழ்ப்படிந்தவராகி உம்மை நீர் தாழ்த்தினீர். உமக்கு நன்றி. அது நிமித்தமாக நாங்கள் ஐஸ்வர்யவான்கள் ஆகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய தரித்திரங்களை நீர் எடுத்து போட்டீர். உமக்கு நன்றி. உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். உடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே மேலான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்திருக்கிறோம். தாழ்த்துகிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.